செய்யல. என்னடா கடையை தேடி ஒருத்தி வந்திருக்காளே, அவளை கவனிப்போம்னு இருக்கா? பெரிய புத்திசாலி நினைப்பு. ஆமா, நீ பெரிய ராணி, உன்னை மேலதளத்தோட கூப்பிடுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க வீட்டுக்கு நான் ராணி தான். அது வீட்டுல, இது கடை. ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்து வம்பு பண்ற? நான் வம்பு பண்ண வரல, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வந்தேன். வேலையா? ஆமா. அது சரி தையக்காரரே, ஜாக்கெட்லாம் ஒழுங்கா தைப்பீங்களா? அடி செருப்பால தையக்காரா மிதிச்சுல எல்லாத்தால கோச்சிட்டீங்களா தான். ஜாக்கெட் துணி எடுத்த, அதை தைக்க கொடுக்க வந்தேன். உனக்கு ஒரு வேலையா இல்லையா? இருக்கிற ஜாக்கெட் போதாது? உங்களுக்கு என்ன, நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. எங்க அப்பா காசு கொடுத்தாரு, நான் எடுத்தேன். சரியான சிடுமூஞ்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஜாக்கெட் கேட்டேன். கேட்டா என்ன பண்ணுவீங்களா? உதவுளு விழும் விழும். சரி சரி, நீ வீட்டுக்கு போ. வரும்போது ஜாக்கெட் கொண்டு வாங்க. இப்ப போறியா இல்லையா? கொட்டிக்கு வருவீங்கல்ல, குழம்புல தண்ணி ஊத்தி வைக்கிறமா? கௌரி, உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கு. உன்னோட அழகு, இளமை எல்லாமே கடல்ல பெஞ்ச மழை மாதிரி வீணா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதை பத்தி நீ கவலைப்படுறதே இல்லையா? நீ கவலைப்படுறியோ இல்லையோ, சத்தியமா நான் கவலைப்படுறேன். போன தடவை பார்த்திருக்கு, இப்ப கொஞ்சம் இருப்பனே. கௌரி, வசந்தங்கிறது சினிமால வர லவ் சீன் மாதிரி சீக்கிரமே முடிஞ்சிடும். இப்ப நீ சரின்னு சொல்லு, டவுனுக்கு போவோம், சினிமா பார்ப்போம், ரூம் எடுப்போம், வசந்தத்தை உருவாக்குவோம். வசந்தம் கொஞ்சம் லேட்டா தான் வரும் போல இருக்கு. சீக்கிரம் போடுமா, ரொம்ப சொரப்படா இருக்கியே. கடலுக்கு போக வக்கல்ல, யாராவது புடிச்சிட்டு வந்தா மாத்திரம் திங்க தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது. 1000 தான் வாய் பேசினாலும் சமையல் என்னமோ ருசியாத்தான் இருக்கு. உன்னை நான் தொடாம யார் தொடுவா? என்னமோதான் ரொம்ப அழுத்துக்கிறிய, முறைக்காத போடுமா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன். அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? இப்ப 2 பேரும் தனித்தனியா பாயில படுத்திருக்கோம். அப்புறம் ஒரே பாயில ஒன்னா படுத்துக்குவோம். ஐயா, ஏய், ஒத்தையா ரெட்டையா? எது? நமக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு, நாம இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்ல. உன்னுடைய முதல் பிரசவம் ரெட்டை குழந்தையா தான் இருக்கு. முடிஞ்சா 3. சும்மா இருங்க. ஐயோ, அடுப்புங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க, இந்த கடற்கரை காத்துக்கு கரகரப்பா இருக்கட்டுங்க. எந்திரிங்கண்ணா. ஆமா, நிஜமாவே உங்களுக்கு என் மேல அன்பு இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படியா? அப்ப ரொம்ப கனமா இருக்குமே. ஆமா, ரொம்ப கனம். எப்படா இறக்கி வைப்போன்னு இருக்குமே. ஏய், உனக்கு வாய் குழுப்பு ஜாஸ்தி. இல்ல, யாத்தல்ல. ஆனா சாமி கும்பிடல, வெளி பிரகாரத்துல உட்கார்ந்து இருக்கா. ஏன்? அவ சாமி கும்பிட்டே கழிச்சு போயிட்டான். வருஷம் வருஷம் வரலட்சுமி நோம்பு இருக்கத்தான் செய்யறா. ஆனா நேரம் தான் வரல. ஆண்டவ மேல ஒரு சலிப்பு. அவன் என்ன பண்ணுவான்? ஏகப்பட்ட பெட்டிஷன், எதை கவனிப்பான்? நான் நினைக்கிறேன், எங்க அக்காவோட கல்யாண பெட்டிஷன் விலாசம் மாதிரி வேற எங்கேயோ போயிருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாத. உங்க அக்காவோட குணத்துக்கும் அழகுக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடும்பா. நான் வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கால்நடை அபிவிருத்தி பற்றி நமஸ்காரம் அண்ணா. நீரா? என்ன விஷயம்? நீ எப்படி சொல்றதுன்னே தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டீரா? முதல்ல அதை முடிவு பண்ணிட்டு வரும். செத்து உங்க பையனை கண்டிச்சு வைக்கணும். அப்படி என்ன என் பையன் தப்பு பண்ணிட்டா? என் பொண்ணு கௌரி தோட்டத்துல பூ பறிக்கிறச்ச தப்பு தண்டாவா பேசியிருக்கான். தப்பு தண்டாவா என்ன பேசுனா? டவுனுக்கு போலாமா, சினிமா பார்க்கலாமான்னு கேட்டிருக்கான். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். ஏதோ கஷ்டப்படுற பொண்ணாச்சே, சினிமா என்னமா பாத்துருக்க மாட்டாளே, நம்மளான உதவியை செய்யாட்டிருப்பான். இதுல என்ன தப்பு? இத போய் பெருசா சொல்ல வந்துட்டீரு. என்னன்னா நீங்களும் இப்படி பேசுறேன்? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுண்ட அவன் இப்படி பேசலாமா? கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்டதே அப்படி எல்லாம் பேசுவேன். கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட பேசினா அவ புருஷன் சண்டைக்கு வந்துட மாட்டானோ? என்னண்டா நான் மனசு நொந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன செய்யணுங்கிறீரு? படிச்ச பையன் இந்த கிராமத்துல பொழுது போகாம அப்படி இப்படி பேசியிருக்கா. அத போய் பெருசா பேச வந்துட்டீர. போவையா, நான் ராசி பலனே பார்த்து முடிக்கல. பாண்டியன், இதை கொஞ்சம் தச்சு கொடு.
அப்புறம் தைச்சு தரேன். இல்ல கொஞ்சம் அவசரமா வேணும். அவசரமா? ஆமா, எங்க அக்கா பொண்ணு பார்க்க வராங்க. எப்போ? 4 மணிக்கு. டேய், கல்யாணி கொடுத்த அந்த ஜாக்கெட் துணி கொடு. என்னடா இது போட்டு பார், சரியா இருக்கான்னு. ஏதுடா இது? பாண்டியன் தான் தச்சு கொடுத்தான். நான் கிழிஞ்ச ஜாக்கெட் தானே தைக்க கொடுத்தேன். அதைத்தான் கொண்டு போய் கொடுத்தேன். உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம அவன் தான் தச்சு கொடுத்தான். இதுக்கு போய் நீ ஏன் யோசிக்கிற? பாண்டியனை வேத்து மனுஷனா? போய் போட்டு பார் போ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன? நாளைக்காவது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாண்டியன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என் கல்யாணத்துல அவனும் அவன் பொண்டாட்டியும் மன வரைக்கும் பக்கத்துல நிக்கணும். அவனுக்கு என்ன பொண்டாட்டி சீமையில இருந்தா வரப்போறா? வீட்லயே இருக்கா. இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு கயத்தை கழுத்துல கட்டினா முடிஞ்சு போகும். புரியாம பேசாத. அவனுக்கு ஜாதகத்துல நல்ல நேரம் இல்லையா? ஏண்டா, அவனுக்கு எப்ப நேரம் சரியாகி கல்யாணம் நடந்து என்ன இழுத்துக்கிட்டே போற? இன்னும் 2 மாசம் தான், எல்லாம் சரியாயிடும். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. கண்ணா, என்னடா டீ சாப்பிட போலாமா? வரேன். ஏண்டா பசிக்குதுன்னா? பாண்டியன் கூப்பிடுறான்ல, போயிட்டு வந்து சாப்பிடுறேன். என்னது பாண்டியன் கூப்பிடுறானா? பாண்டிய ராசனே கூப்பிடுற மாதிரிலாம் ஓடுறான். அப்படி ஒரு சிநேகிதான். கௌரி, இவர்தான் மாப்பிள்ளையோட தோப்பனார். அவங்க அம்மா. பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இதோட 100 பேருக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். பொண்ணுக்கு என்ன போடுறேன்? சாப்பாடு தான். சாப்பாடா? வேற என்ன புண்ணாக்கா போடுவாங்க? சங்கரா, யார் உள்ளாண்டா? உங்கள்தா? ஆமா, அது என்னதுதான். அம்பி, இது பெரிய விஷயம். நீ செத்த வாய மூடின்று. இதோ பாருங்க, கையில 20,000 ரொக்கமா கொடுத்துடுங்க. பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர், ஒரு சின்ன வைர மோதிரம். கல்யாண செலவு நீங்களே பண்ணிடுவேன். இருக்கவே இருக்கு நகை செய்து வரிசை எல்லாம். கொஞ்சம் பலமா பார்த்து பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். போருமா? இருப்பா, இப்பதானே ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். என் வயசு கேட்கப்படாது, இருந்தாலும் கேட்கிறேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்தேளா இல்ல கொள்ளையடிக்க வந்தேளா? சங்கரா, நீ செத்த சும்மா இருக்க போறியா இல்லையா? நீங்க செத்த சும்மா இருக்கலா? எப்படி இந்த இடம் முடிய போறது இல்ல. கொஞ்சம் மனசு விட்டு தான் பேசிக்குவோமே. என்ன உத்தியோகம் பாக்குறேன்? ஹோட்டல்ல. ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? இல்ல, ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன். என்ன சம்பளமோ? சம்பளம் கம்மிதான், டிப்ஸ் நிறைய வரும். ஆக உங்க சம்பாத்தியத்துல ஸ்கூட்டர் வாங்க முடியாது. எவனாவது பொண்ணை பெத்தவன் மாட்டினானா அவன் தலையில மிளகா அரைச்சு ஸ்கூட்டரு, வைர மோதிரம், ஃபாரின் வாட்சி, இது போக கையில ரொக்க வேற. அண்டடே, ஏன்டா இப்படி அலையறீங்க? நீங்களாம் ஆம்பளை இல்ல, உழைங்கடா. உழைச்சு உங்க சம்பாத்தியத்துல வாங்கடா. ஏயா கேக்குறதா கேக்குறீங்க? ஒரு ஏரோப்ளேன், ஒரு ட்ரெயின், ஒரு கப்பல் கேட்க கூட அடைச்சை. ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? வேற எங்க அழுறது? வீட்டுல அழுதா, கோயில்ல அழுதா கூட்டம் சேர்ந்துடும்.
அரசாங்கத்துல பெண்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க. என்ன மாதிரி அவல பெண்கள் அழறதுக்கு ஒரு அழக கோட்டம் கட்டக்கூடாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? பழக்கம் போலதான், விலை படியல. விலையா? ஆமா, காங்கேயம் பசுக்கு ஒரு விலை, எள்ளி எருமைக்கு ஒரு விலை, சாதா மாட்டுக்கு ஒரு விலை. இப்படி மாட்டுக்கு தகுந்த விலை இருக்கிற மாதிரி மாப்பிள்ளைங்களுக்கும் ரேட் இருக்கு. டாக்டர் மாட்டுக்கு ஒரு விலை, இன்ஜினியர் மாட்டுக்கு ஒரு விலை, கிளார்க் மாட்டுக்கு ஒரு விலை. ஆமா, உங்களை பொண்ணு பார்க்க வந்தது டாக்டரா இன்ஜினியரா? சர்வர் தான். சர்வரா? இந்த ஹோட்டல் எல்லாம் பரிமாறுவாங்களே அவங்களா? இருந்தாலும் அவர் ஆம்பளையாச்சே. அவர் 10 பேருக்கு பரிமாற வேலை பார்த்தா கூட தனக்கு பரிமாற வர்றவ பணக்காரியாத்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. கல்யாணம் ரொம்ப புனிதமா, அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதா? இப்படிப்பட்ட கல்யாணத்தை நிச்சயிக்க ஒரு சொர்க்கம் தேவை. மாட்டு சந்தை போல ஒரு மாப்பிள்ளை போறாது. கவலைப்படாதீங்க, உங்களோட நல்ல குணத்துக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும். வாங்க போலாம், வாங்க. குடத்துல என்னமா வீரா? ஆமா, இப்படி காயிற வெயில நடந்து போறதுக்கு பேசாம பின்னாடி உட்கார்ந்தீங்கன்னா 2 ட்ரிப் அடிச்சிடணும்ல. ட்ரெஸ் வேற மேட்சிங்கா போட்டிருக்கான், எப்படி வசதி? மண்ட காயிற வெயில ஏண்டா பின்னாடி உட்கார்ந்தா ட்ரிப் அடிப்பையா? இப்ப நான் உட்கார்றேன், ட்ரிப் அடி பாப்போம். தாய், உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். கெட் அவுட். எதுடா சம்பந்தம் இல்லாத விஷயம்? வெளியே சொல்றேன், காலு நீண்டு கிடக்கு, மடக்கிக்கிங்க. அது வயிறுங்க, நெஞ்சு இங்க இருக்கு. இப்ப மாத்திட்டாங்களா? ஆமா, என்ன ஆச்சு சார்? பாண்டியன் இல்ல, பாண்டியன் ஜம்பியா அடிச்சிருக்கான் சார். அவன் எதுலயுமே எப்பவுமே டூ லேட்டுப்பா. அடி கால்லையா? எங்க அடிபட்டானப்பா? இங்கதான் வச்சு பாக்கணும். ஏண்டா? ஏண்டாவா? கொஞ்சம் மரியாதையா பேசு. அவனை சொல்றியா? இவனையா? அவன் உங்களை அப்படி சொல்றான். கால் அடிபட்டுச்சு, பரவாயில்ல. கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஏண்டா நாம எதுக்குடா இருக்கோம்? அப்படி ஏதாவது விட்டுருவோமா என்ன? தம்பி, உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இல்ல உன் குடும்பத்துல பெரிய குழப்பமே உண்டா. வைத்தியத்தை பாருங்க. இப்ப என்ன விவசாயமா பண்ணிட்டு இருக்கேன்? டேய், இவங்களை விட்டுட்டா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்னடா பண்றது? அடுத்த ஆள் வர்ற வரைக்கும்
இவங்களே வச்சு தொழில் பழகும். என்ன பல்லே வளர்க்கறது இல்லையா? என்ன தடிக்குது? ஏண்டாடே போய் இவங்கிட்ட கூட்டிகிட்டு வந்த கமிஷன் கொடுக்குறானா? ஏமா என்னையா தப்பா நினைக்கிற? இந்த வட்டாரத்திலே இவனை விட்டா வேற எவனுமே இல்லடா. அம்மா எப்படி அடிச்சிருக்கான் பாரு. அந்த இடத்துல மட்டும் நாங்க இருந்தா உங்களை யாரையா போகணும்னு சொன்னது? போயிருக்க வேண்டியதானே. போயிருந்தா 3 பேர் வருமானமாவது எனக்கு கிடைக்கும். யோ கால் வலிக்கிறியா? வலி போகணும் அவ்வளவுதானே. ஏய் நம்ம கலர் மருந்துல 2 ounce எடுத்துட்டு வா. 2 ounce? ஆமா தம்பி, நீங்க விஸ்கி பிராந்தி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது சாப்பிட்டது இல்லையே. இது பேரு ஜிஞ்சர். சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரே கிடையாது, நேர டாப் கியர் தான். எங்க எங்களுக்கு ஆளு கொஞ்சம் ஊத்தி விடு. அலையாதையா, இது என்ன கோயில் பழமா? குடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? கொடுத்தா குறையத்தான் செய்யும். அப்படியேவா இருக்கும்? ஒத்தியா ஊர்கா இல்ல. ம். சத்தியமா சொல்றேன், நீ வைத்தியரே இல்ல. நீ வைத்தியம் இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ நம்ம எங்கடா பாண்டிய? எங்க பாண்டிய? சும்மா இருப்பா. கூப்பிடுறா அவட. ஒண்ணும் செய்யாதீங்க, விட்டுருங்க. 2 ounce எப்படி? என்ன அடிச்சிருந்தா என்ன உடம்பாவது ஏறும். என்ன புத்தர் ஆயிட்டாரு? எந்திரிக்கவே மாட்டாரா? ஏண்டா என் பையனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? தப்பு பண்ண உங்க பையனுக்கு தைரியப்போ அத தட்டி கேட்க எங்களுக்கு தைரியம் இருக்காதா? அப்படி அவன் என்னடா தப்பு பண்ணா? கௌரிய கலாட்டா பண்ணா. அத கேட்க நீ யாரா? நானா? பொதுவா சொன்னா மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன், குறிப்பா சொன்னா இந்த வீட்டுல நெருங்கி பழகிற ஒரு நண்பன். நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? யோ, இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காத. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். போயா. டேய், உன்கிட்ட என்னடா பேச்ச வேண்டி கிடக்கு? என்னண்ணா சத்தம்? என்ன குசலமா விசாரிக்கிறேன். முதல்ல அவனை திண்ணை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. ஏன் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீர்? அவன் என் பையனை கை நீட்டி அடிச்சிருக்கான், என்ன ஏத்து பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து உங்க பையன் என் பொண்ணோட வம்பு பண்றான்னு சொன்னதுக்கு வயசு கோளாறுன்னு சொன்னேள். இப்ப இதுக்கா? ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு உங்க ஆத்து திண்ணையில இடம் கொடுத்துட்டு என்ன ஏத்தா பேசிட்டு இருக்கீர். மீன் பிடிக்கிறானோ நாய் பிடிக்கிறானோ, என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறவன் நல்லவன், அதனால இடம் கொடுத்து வச்சிருக்கேன். பாக்குறேன். பெரியவர காபி எடுத்துங்க. மாப்பிளத்தோட எடுத்துக்கப்பா. அட கல்யாணி, தலைய நிமிந்து காப்பி கொடு. நேத்து வரைக்கும் ஒன்னா சுத்துனீங்க, இன்னைக்கு என்ன ஆளுக்கு ஒருக்க நானி கோணிக்கிறீங்க? நல்லா இருக்குது நீங்க பேசுறது. என்னத்தான் ஒன்னா வளர்ந்தாலும் கல்யாணம் வரும்போது வெக்கம் வராமலா போயிடும். மாமா பாத்தீங்களா, இத்தனை ஆம்பளைங்க இருக்கமே, யாராவது பேசணுமா? இந்த பொம்பளைங்களுக்கு மாத்திரம் வம்பளக்காம இருக்க முடியாது. மருமவனே, நீ வேணா வாய் பேசாத ஒரு ஊமா பொண்ணா பார்த்து கட்டிக்க. இப்ப நாம எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கோமோ அதை மறந்துட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்களே, விஷயத்துக்கு வாங்க. என்னமோ வெளியில இருந்து சம்பந்தம் பண்ற மாதிரி நிச்சயதார்த்தம் பண்றீங்க. பாண்டியன் கையில ஒரு மஞ்ச கைத்தை கொடுத்து கட்ட சொல்லுவீங்களா? ஏ பாண்டியா, நீ தாலியை கட்டுறா, கல்யாண செலவாது மிச்சமாகட்டும். இருப்பா, எதையும் முறையாத்தான் செய்யணும். அதாவது என் மக கல்யாணிக்கும் என் தங்கச்சி மகன் பாண்டியனுக்கும் வர்ற 18ஆம் தேதி புதன்கிழமை கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். என்ன சரிதானே? சரி, வெத்தலை பாக்கு மாத்திக்குவோமா? என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லப்பா, ஆசையா பாத்துக்கிறேன். இன்னும் 10 நாள் தானே, அப்புறம் இந்த முகத்தை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா? நான் என்ன பட்டாளத்துக்கு போறேன்? பட்டாளத்துக்கு போனாலும் பரவாயில்லையே, ஆயுள் கைதியாக போறியே. ஏண்டா சங்கரா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை அடிக்கடி பார்க்க முடியும்னு நினைக்கிற? நேக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. யாரடா சொல்ற? அவனை ஏன்டா அடிக்கிற? நடக்க போறத தானே சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வருவேன். ஆமா, நீ உன் பொண்டாட்டி முந்தானைக்கு பின்னால ஒளிஞ்சுக்குவ. அவங்க வந்து அவர் வீட்டுல இல்லீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணா, கண்ணா,
ஏன்டா அப்படி சொன்ன? சொல்றா. டேய் சொல்றா. டேய் சொல்றா. டேய் 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 இங்க வா. என்னடா வயிற்றில ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு? நான் துப்புனது இல்லையா? இரு. முதல்ல டாக்டர் போனவா. மூச்சு விடு, நல்லா இழுத்து விடு. எச்சி துப்பும் போது எச்சி வருதா, ரத்தம் வருதா? முதல்ல துப்பும் போது ரத்தம் வந்துச்சு, அப்புறம் துப்புன ரத்தம் வந்துச்சு. முதல்ல துப்பும் போது ரத்தம் வருது, மறுபடியும் துப்பும் போது ரத்தம் வருது. வாயை காட்டு, நாக்க நீட்டு. ஆ ஆ. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? சாப்பிடுறதுக்கு முன்னால வலிக்குதா, சாப்பிடுறதுக்கு பின்னால வலிக்குதா? சாப்பிடவே முடியலங்க. சாப்பிடவே முடியலையா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி சொல்றதுன்னு புரியல. சுருக்கமா சொன்னா இவருக்கு கேன்சர், அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நாளைத்தான் என்னமே தவிர பணத்தை செலவழிச்சு பிரயோஜனமே இல்லை. மிஞ்சி போனா இன்னும் 4-5 மாசம் தான் அவரால உயிரோட இருக்க முடியும். யோ, என்ன பிடிச்சிட்ட உன்னால யமனை பிடிக்க முடியுமா? இத பாருப்பா, இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. அடட, உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குல்ல? பாவம், அந்த பொண்ணை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. அவன் என்னென்ன ஆசைப்படுறானோ அதையெல்லாம் நிறைவேற்றுவி. ஏன்னா அவன் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். பாவம்.